யூடியூப்ல இருந்து லட்சமா வருமானம் வருதான். சில பேருக்கு கோடிகள் எல்லாம் வருதுன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா? ஃபர்ஸ்ட் எப்படி யூடியூப் உங்களுக்கு காசு கொடுக்குது? ஒரு லைக்குக்கு காசா, இல்ல சப்ஸ்கிரைபருக்கு காசா, இல்ல கமெண்ட் நம்ம போட்டா அதுக்கு உங்களுக்கு காசு கிடைக்குமா? இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற எல்லா கேள்வியும் சேர்த்து 1000 வியூஸ் போச்சுன்னா எவ்வளவு காசு வருங்கிறதுல இருந்து 20 மில்லியன் வியூஸ் போச்சுன்னா அதுல இருந்து எவ்வளவு காசு வருங்கிறத வர இந்த வீடியோல நம்ம ப்ரூஃபோட பார்க்க போறோம். இப்போ நீங்க சொல்லுங்க, யூடியூப்ல இருந்து உண்மையிலே கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இல்ல அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க எதனால முடியாதுன்னு நினைக்கிறீங்கங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. பாப்போம் இந்த வீடியோட கடைசியில யாரெல்லாம் கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்கன்னு. இந்த வீடியோவை நான் 2 பார்ட்ஸா பிரிக்கிறேன். முதல் பார்ட்ஸ்ல ஷார்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். அதாவது நம்ம ஸ்வைப் பண்ணி பார்ப்போம்ல, அதுல இவ்வளவு வியூஸ் போச்சுன்னா எவ்வளவு காசு வருங்கிறத பத்தி பார்க்கலாம். அண்ட் தென் ரெண்டாவது பார்ட்ல லாங் வீடியோஸ், அதாவது பெரிய வீடியோ இருக்கும் தெரியுமா, ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும். அந்த வீடியோஸ்க்கு 1000 வியூஸ் போச்சுன்னா அதுல எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உண்மையிலேயே அது கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு 1000 வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு எவ்வளவு சொல்லி செக் பண்ணும்போது என்னுடைய ஒரு சேனல்ல இந்த ஒரு வீடியோக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா 1200 வியூஸ் பேருக்கு கரெக்டா 1000 வியூஸ்ல ஸ்டாப் ஆகிற மாதிரி நம்ம கிட்ட ஒரு வீடியோ இல்ல. அண்ட் இதுல இருந்து எவ்வளவு காசு நமக்கு 1000 வியூஸ்க்கு வந்திருக்குன்னா 0.77 rupees, அதாவது 77 பைசா. இப்போ சில பேர் ஷாக் ஆகலாம், என்னது 27 பைசாவா, 1000 வியூஸ்க்கு அவ்வளவுதான் வருமானு சொல்லிட்டு. கொஞ்சம் பொறுமையா இருங்க பாஸ், இது ஜஸ்ட் ட்ரெய்லர் தான், இனிமேதான் மெயின் பிலிமே இருக்கு. சோ வாங்க அடுத்து பார்க்கலாம். சோ இப்போ நம்ம இந்த 1000 வியூஸ்க்கு எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அதாவது 77 பைசா வந்திருக்கு. இதே இது நம்ம 1 லட்சம் வியூஸ்க்கு எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 97,000 வியூஸ் கிட்ட போயிருக்கு. கரெக்டா என்கிட்ட 1 லட்சம் வியூஸ்ல ஸ்டாப் ஆன மாதிரியான ஒரு வீடியோ இல்ல. சோ அதனால இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இருந்து நமக்கு ஒரு 482 ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் தென் இந்த வீடியோ எவ்வளவு காசு ஜெனரேட் பண்ணிருக்கணும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, யார் கரெக்டா கெஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். சோ இந்த வீடியோ நமக்கு எவ்வளவு மேக் பண்ணிருக்கு அப்படின்னா 63 ரூபாய் 92 பைசா. அதாவது 1 லட்சம் வியூஸ் போன ஒரு ஷார்ட்ஸ் வீடியோக்கு வெறும் 65 ரூபாய் மட்டும் தான் வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம அப்படியே 1 மில்லியன் வியூஸ் வந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோக்கு எவ்வளவு காசு வந்திருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டா 1.1 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2400 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் தென் இந்த வீடியோ எவ்வளவு ஜெனரேட் பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா 686 ரூபாய் 87 பைசா. நீங்க இதை ஈஸியாவே கால்குலேட் பண்ணிடலாம். டக்குன்னு மல்டிப்ளை பண்ணீங்கனால ரொம்ப வந்துரும். 1 மில்லியன் வியூஸ்க்கு நமக்கு வரது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 680 ரூபாய் தான். இதுலயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 லட்சம் வியூஸ் அதிகமா இருக்கு. நம்ம அந்த 1 லட்சம் வியூஸ்க்கான 60 ரூபாய் இதுல மைனஸ் பண்ணிட்டோம்னா அப்ராக்சிமேட்லி பாத்தீங்கன்னா ஒரு 650 ரூபாய் இல்ல 600 ரூபாய் அந்த ரேஞ்சில தான் நமக்கு வந்து 1 மில்லியன் வியூஸ்க்கு ஷார்ட்ஸ்ல வருது. இது நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு. ஓகே, அண்ட் தென் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே 10 மில்லியன் வியூஸ்க்கு போகலாம். இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மில்லியன் வியூஸ் போயிருச்சு. அதாவது 9.9 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. இந்த வீடியோல இருந்து நமக்கு பாத்தீங்கன்னா 11,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் தென் இந்த வீடியோ எவ்வளவு ஜெனரேட் பண்ணிருக்குன்னா, இப்போ சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சிருப்பீங்க. 1 லட்சம் வியூஸ்க்கு 65 ரூபாய் வந்துச்சு, 1 மில்லியன் வியூஸ்க்கு 650 ரூபாய் வந்துச்சு. அப்போ இந்த 10 மில்லியன் வியூஸ்க்கு கண்டிப்பா 6500 தான் வரணும்னு சொல்லி, பட் அங்க இது கதை இல்ல. ஆக்சுவலா நமக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 9563 ரூபாய் 35 பைசா. எப்படி சரி இதுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமா காசு அந்த மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா யாருக்கு தெரியும்? யூடியூப் கிட்ட தான் கேட்கணும். இதுவும் அதே சைஸ் வீடியோ தான், அதே ஆடியன்ஸ் தான், ஆனா வியூஸ் மட்டும் கொஞ்சம் அதிகம், ஆனா காசு அதிகம் வந்து. இது இந்த ஆர்பிஎம்லாம் எப்படி டிட்டர்மைன் ஆகுது, இது எப்படி யூடியூப் அலோகேட் பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியாது, ஈவன் அவங்களுக்கே தெரியாது. ஸோ அடுத்து நம்ம டேரக்டா 20 மில்லியன் வியூஸ்க்கு போவோம். அங்க நமக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அண்ட் தென் இதுல இருந்து நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்காங்க. அண்ட் தென் இந்த வீடியோ எவ்வளவு ஜெனரேட் பண்ணிருக்குன்னா, இப்போ சில பேர் யோசிக்கலாம் அதுல 10,000 20,000 அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா 13,767 ரூபாய் 81 பைசா. ஸோ இவ்வளவு நேரம் நம்ம ஷார்ட்ஸை பத்தி மட்டும் தான் பார்த்தோம். உங்களுக்கு ரஃபா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், இவ்வளவு காசு வரணும்னா நமக்கு இவ்வளவு வியூஸ் போகணும்னு சொல்லிட்டு. சில பேர் இப்படி யோசிக்கலாம், அப்போ ஷார்ட்ஸ்லாம் போட்டு வந்து ஒரு சஸ்டைனபிளா இன்கம் ஜெனரேட் பண்ணவே முடியாது, அது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிறைய பேர் சொல்றாங்க ஆக்சுவலா. பட் என்ன கேட்டீங்கன்னா அது கம்ப்ளீட்லி ராங். ஷார்ட்ஸ் மூலியமாவும் அது கொஞ்சம் ப்ராப்பரா சில ட்ரிக்ஸ் தெரிஞ்சு அதபடி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப ஈஸியா ஒரு 30,000 to 40,000 வர ஆவரேஜா earn பண்ண முடியும். நான் என்னுடைய சேனல்ஸ்ல அப்படிதான் லாஸ்ட் 3 இயர்ஸாவே earn பண்ணிட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு இத பத்தி இன்னொரு டீப்பான நாலேஜ் வேணும், என் கூட ஒன் கம்யூனிகேட் பண்ணணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்டா கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஃபார்மை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எங்களுடைய டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. சோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது பாத்தீங்கன்னா சும்மா ஒரு ட்ரெய்லர் தான், இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்கு. சோ இப்போ நம்ம 2000 வியூஸ் பண்ண ஒரு 8 நிமிஷம் வீடியோவுக்கு எவ்வளவு காசு வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1000 வியூஸ் காமிக்கிறதுக்கு என்கிட்ட கரெக்டா ஒரு வீடியோ இல்ல, என்கிட்ட பேசிக்காவே ஒரு வீடியோ வந்து 2000 வியூஸ் தான் போயிருக்கு, இருக்கிறதே கம்மியா. சோ அதனால இந்த வீடியோக்கு நான் போய்க்கிறேன். சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இருந்து நமக்கு எந்த ஒரு சப்ஸ்கிரைபருமே வரல. அண்ட் இந்த வீடியோ எவ்வளவு ஜெனரேட் பண்ணிருக்கீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 29 ரூபாய் 26 பைசா, அதாவது 80 ரூபாய் வச்சுக்கோங்க. அதாவது 1000 வியூஸ்க்கு அப்போ நமக்கு 40 ரூபாய் கிடைச்சிருக்கு. இது ஒரு
8 நிமிஷம் வீடியோவுக்கு. இதே இது வந்து இந்த வீடியோ 8 நிமிஷத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா டெஃபினட்டா இதை விட அதோட ரெவன்யூ கம்மியா இருக்கும். எதனால அப்படின்னா ஒரு வீடியோ நீங்க யூடியூப்ல போடுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து 8 நிமிஷத்துக்கு மேல இருந்துச்சு டைம், அந்த வீடியோட டைம் அப்படின்னா அந்த வீடியோக்கு நடுவுல அங்கங்க ஆட் வரும். ஸோ இதே இது நீங்க 8 நிமிஷத்துக்கு கீழே போட போகும்போது நடுவுல வர ஆட் வந்து வராது. ஸோ அதனால அந்த ஆடுக்கான மணி வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ரெடியூஸ் ஆகாது இந்த சென்ஸ் அந்த எக்ஸ்ட்ரா ரெவன்யூ வந்து உங்களுக்கு சேராது. ஸோ அதனால இப்போ இங்க 80 ரூபா வருதுன்னா இதுல இருந்து ஒரு 30% ஒரு 40% அதுல கம்மியா வரும். ஸோ அதனால தான் இவங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கு கரெக்டா நிறைய கிரியேட்டர்ஸ் கரெக்டா அந்த 8 நிமிஷம் 5 செகண்ட் 8 நிமிஷம் 1 செகண்ட் கொண்டு போய் அந்த வீடியோஸ் நிறுத்துறாங்கன்னு சொல்லி. அது காரணம், ஒரு முக்கியமான காரணம் இந்த மாதிரி நடுவில் மல்டிபிள் ஆட்ஸ் வச்சு அதுல இருந்து கொஞ்சம் ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு தான். ஸோ இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் இந்த இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த சேனல்ல தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,09,000 வியூஸ் போயிருக்கு. அண்ட் இது 11 நிமிஷம் 15 செகண்டுக்கான ஒரு வீடியோ. இந்த வீடியோல இருந்து நமக்கு 1800 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோ நமக்கு எவ்வளவு மணி ஜெனரேட் பண்ணிருக்குன்னா 5650 ரூபா 36 பைசா. ஸோ இதே மாதிரி நமக்கு ஷார்ட்ஸ் எவ்வளவு வந்திருந்தது, வெறும் 65 ரூபா வந்திருந்தது இந்த 1 லட்சம் வியூஸுக்கு. அதே 1 லட்சம் வியூஸ் நமக்கு வந்து ஒரு 11 நிமிஷம் வீடியோல வரும்போது அப்படியே பாத்தீங்கன்னா 5650 ரூபா வந்திருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ரெவன்யூ ஜம்ப் இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றது உண்மைதான். ஷார்ட்ஸ்ல லாங் வீடியோ அளவுக்கு காசு கிடையாது, பட் ஷார்ட்ஸ்ல காசே கிடையாதுன்னு கிடையாது, அதுலயும் இருக்கு. அதுலயும் சில விஷயங்களை கரெக்டா பண்றது மூலமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி தர அதெல்லாம் நம்மளால ஏர்ன் பண்ணவும் முடியும். ஸோ அடுத்து நம்ம வந்து டேரக்டா 1 மில்லியன் வியூஸ்க்கு ஜம்ப் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற வீடியோ 1.1 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த வீடியோல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5300 சப்ஸ்கிரைபர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. இந்த வீடியோ நமக்கு எவ்வளவு மணி ஜெனரேட் பண்ணிருக்குன்னா 27,896 ரூபா 95 பைசா. அண்ட் இந்த வீடியோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 8 நிமிஷம் 11 செகண்ட். இதுவே இந்த வீடியோ 8 நிமிஷத்துக்கு பதிலாக ஒரு 6 நிமிஷம் வீடியோவா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்மளால ஒரு 21,000 இல்ல அதுக்கும் கம்மியா தான் பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு ரொம்பவே முக்கியமான விஷயம், இதை கவனமா கேளுங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஒருத்தருக்கும் ஒரு சேனலையும் ஒரு நீஷையும் பொறுத்து ஏன் ஒரு வீடியோக்குமே சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம ஒரு 8 நிமிஷம் வீடியோவை நம்ம சேனல்ல போட்டு அதுல இருந்து நமக்கு 1 மில்லியன் வியூஸ் போச்சுன்னா 30,000 ரூபாய் வருது அப்படின்னா அதே சேனல்ல நீங்க அதே 8 நிமிஷத்துக்கு வேற ஒரு கண்டென்ட் போடும்போது அந்த 30,000 ரூபாய்க்கு பதிலாக உங்களுக்கு 20,000 ரூபாய் வரலாம், 70,000 ரூபாய் வரலாம். நம்ம சொல்றது புரியுதுல? இது கம்ப்ளீட்டா இந்த ஆர்பிஎம்ங்கிற விஷயம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். அந்த கண்டென்ட்டை பொறுத்து, அந்த சேனலை பொறுத்து, அவங்களோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து, அந்த வீடியோ டியூரேஷனை பொறுத்து, ஆடியன்ஸை பொறுத்து, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், டெமோகிராஃபி மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை வச்சு தான் இந்த ஆர்பிஎம்ங்கிற விஷயம் டிசைட் ஆகும். ஸோ அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இவ்வளோ வியூஸ் போனால் இவ்வளோ எக்ஸாக்டா வரும்னு சொல்லிட்டு யாரும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடாதீங்க. இந்த நம்பர் பயங்கரமா ஃப்ளக்சுவேட் ஆகும். அப்போ இந்த லைக், சப்ஸ்கிரைபர், கமெண்ட்டுக்குலாம் யூடியூப் காசு தர மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு பைசா கிடையாது. போகிற வியூஸ் அந்த வீடியோவில் அவங்க காமிக்கிற ஆட்ஸ், இதுக்கு தான் காசு. அது போக வந்து அந்த கிரியேட்டர் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோஷன் பண்ணாலோ அப்படின்னா அவங்களே ஒரு பிராண்ட் வச்சு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணால் தான் அவங்களால எக்ஸ்ட்ராவாக earn பண்ண முடியும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் யூடியூப் சைட்லேருந்து நமக்கு ஆட்சன்ஸில் காசு வர்றதுக்கு இது ஒன்று தான் வழி. இப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகுது. சில பேர் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கலாம். இது என்னடா இது இவ்வளோதான் இதில் காசு வருமானு சொல்லிட்டு சில பேர் யோசிப்பீங்க. ஸோ அப்படி இன்ஸ்பயர் ஆகி நம்மள ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து மணி earn பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மட்டும் ஒரு சேனல் எப்படி நீங்க ப்ராப்பரா கரெக்டா அந்த 2024-2025ல ப்ரொஃபஷனலா எந்த விதமான மிஸ்டேக்கும் பண்ணாம கிரியேட் பண்றதை பத்தி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கிறதுக்கு ரைட் சைடுல தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பார்க்குறேன்.